இந்த விருதை பற்றி ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார்கள். அப்பாடலை இப்பொழுது உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. நட்பே துணை, நட்பே துணை. மன்னிக்கவும், திரு இக்பால் அவர்களை மேடைக்கு வரும்படி
இந்நிகழ்ச்சியை நடத்தியுள்ள நமது கௌரவ தலைவர் திரு சி.ஏ. நடராஜன் அவர்கள் ஒவ்வொரு முறையும் இயற்கை வளங்க நீங்கள் நிகழ்ச்சியை கடைசிகளை இந்த நொடி பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக நான் உணர்கிறேன். கொஞ்சம் காரணம் ஒவ்வொரு ஆண்டும் பல தொழில் பல காரணங்களாக எல்லாம் சந்திக்க கஷ்டம் உணர்த்துவதில்லை. இந்த ஒரு கருத்தை ஏற்படுத்தி நம் அனைவரும் சந்திக்க வேண்டிய இந்த குழுவுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாகனத்தை படிக்க வைக்கிற பெற்றோருக்கு நான் சொல்லுவோம். ஏன்னா மற்ற ஏழை சூழல் இந்த மாதிரி இல்லை. இந்த சூழல் ஏழைக்கு படித்தனால இவங்க சொன்னாங்க இன்பம் வந்து உண்மையதான். பிறக்கும்போது இன்பம், வளரும்போது இன்பம், பணியை படிப்பது மீண்டும் காலம் படிக்கிறதாக சொல்லணும். ஆனா இந்த சந்தோஷங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாக வரும். நமக்கு நினைமா மறுபடியும் சில கல்யாணம் பண்ணுறதுலாம் சாதிக்கல. அதுக்காக சொல்றாங்க நினைக்காதீங்க. ஆனால் அந்த காலம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு நம்ம படித்த சந்தோஷம் அதே சந்தோஷம் ஒவ்வொரு முகத்தையும் மீண்டும் பார்க்கும்போது சில வருஷங்களாக நம்ம பார்த்து சந்தோஷப்படுறோம். இனி நம்மளுடைய நாட்கள் மிக கம்மி. நம்மளுடைய சேர்ந்தவர்கள் முதல்வர்கள் வருஷம் இல்லை. உதாரணத்துக்கு சாமர்கள் அவங்களாம் சொல்லிட்டே போகலாம். நிறைய பேர் போயிருக்காங்க. அதனால அடுத்த வருஷம் எல்லோரும் ஈரோடு இருந்து எல்லோரும் கலந்துட்டு பொருள் பார்க்கிறோம். சான்ஸ் இல்லை. என்னாலே முடியாது, யாருனாலே முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய காலையில் நிர்மாணிக்கு போறது ஃபார்வர்ட் பண்றதா இருக்கும். இவன் இந்த மேடை ஏறினோடனே மனசு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே சுத்தமாக இருக்கிறது. எல்லாரும் இந்த சூழலை நம்ம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாக இருந்தால் மேலும் இதனால் வரைக்கும் சிறப்பாக நம்முடைய பள்ளி கம்பெனியை நன்றாகவும் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தார்கள். மீண்டும் அடுத்த வருடம் அவர் மனவருடைய உடல்நிலை காரணமாக அவர் முடியவில்லை என்று கம்பெனிக்கு சொன்னார்கள். அதை பொறுத்த வரைக்கும்
நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் இதை தொடர்ந்து நடைபெற வேண்டும். எங்களோட ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டினேன். வருஷம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. தேங்க்யூ. நாம் 1923 அனைவரும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்ப விழாவாக நடத்தி வருகிறோம். வருடம் நடத்துவதால் நாம் பள்ளியில் படிக்கும் போது நாம் எவ்வாறெல்லாம் இந்த பழைய ஆவணங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாரும் ஞாபகம் வருகிறது. எல்லோரும் நடத்தி எல்லாருமே நன்றாக திருப்பி அனைவரும் நன்றாக அனைவரும் வேண்டி விட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வச்சனா. 73 இருக்கு. எங்கள் அப்பா பகாஜரி ஸ்கூலில் கிருஷ்ணா இருக்கிறார். அவருடைய மகள் சொல்லுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்ம வாழ்க்கை காலத்தில் அம்மா அப்பாவோட இந்த காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் ஈடே இல்லை. அடுத்து நம்மளுடைய மன வாழ்க்கை அதில் என்னதான் நல்ல கணவர் நல்ல குழந்தைகள் இருந்தாலும் அதனுடைய சந்தோஷங்கள் வேறு. ஆனால் நம்ம நண்பர்கள் சந்தோஷங்கிறதுக்கு ஈடனையே கிடையாது. ஆரம்ப காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சந்திப்பும் எப்படா வரும், எப்போ பார்ப்போம் நம்ம நண்பர்களை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது வார்த்தைகளே எனக்கு சொல்ல. ஒவ்வொரு வருடமும் நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே சாகா வரவேற்று கடைசி வரைக்கும் இப்படியே பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இதுக்கு நம்ம நண்பர்கள் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண நம்ம நண்பர் குறிப்பாக மாணவர்கள் நீண்டாய் உடல் ஆரோக்கியத்தோடு எல்லாருமே நல்லா இருக்கும். ஏன் பொருட்கள் எல்லா வகை கடவுளுக்கு நல்ல சக்தி கொடுப்பாரு. நண்பர்களோட எல்லாருக்குமே நீண்டாய் உடல் ஆரோக்கியத்தோட ரொம்ப நாளைக்கு எல்லாரும் நல்லா இருந்து வருஷம் இதே மாதிரி சந்திக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. இங்கே கூடியது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருக்காக 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கும்போது இல்லையோ கவுண்டிங் டேட்ஸ். ஆனால் ஒன்று இந்த 5 நடக்கிற மாதிரி என் மனசில் பட்டது நான் சொல்லிடுறேன். தப்பாக இருந்தால் இருக்குங்க, மன்னிச்சுக்குங்க. ஆனால் இந்த கமிட்டி மெம்பர் நடக்கிற மாதிரி எனக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் முடியாது. அதுக்கு நான் 100% கேரண்டி தரேன். ஏன்னா நடத்தி பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி உள்ளூர்ல இருந்து செய்யலாம். வெளியூரில் நம்ம ஒரு பக்கம் இருந்து அவங்க ஒரு பக்கம் இருக்கிறது முடியாத காரியம். இதை ஃபவுண்டேஷன் பண்ணி மனோகரன், காந்திமதி, பாக்யா இவங்க தான் இதுக்கு ஆரம்பிச்சது. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னா ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் கொண்டாட முடியாது. அதனால என்னை கேட்டால் நம்ம இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங் பர்மனன்ட் மெம்பர்ஸ் இவங்க இருக்கிறதா என்னோட கருத்து. அதுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஒரு 2019 வருஷமாகவும் நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சி தங்களுக்கு இதுக்கான முன்னேற்பாடான தலைவர்கள் பேசிட்டு இருந்தேன் நான். இது ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு. இது எப்படி அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ இருக்குது. இதை கொடுத்து நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இறைவனை நன்றி சொல்லணும், இது வரைக்கும் நம்ம உயிரோடு நன்றி சொல்லணும். அதனால் என்ன சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் அதாவது நம்ம டீம் தொடர்ந்து இதை செயல்பட்டு நமக்கெல்லாம் இந்த வாய்ப்பு சொல்லி இந்த தாராளமான கேட்டு நன்றி சொல்கிறேன். அதாவது நம்ம நிறைய விழாக்கள் அட்டன் பண்ணி போனோம். இருந்தாலும் இந்த ஒரு விழாவில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தனி விஷயம் தான். ஏன்னா அந்த பழைய கால நிறுவனங்கள்லாம் அவங்க வரக்கூடியது இந்த ஒரு விழா என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒத்துழைப்பு எல்லாருக்கும் மிகவும் நன்றி.
Thanks for the opportunity. இந்த அருமையான விழாவை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் வட்டாட்சியர் ஓய்வு திருமதி பாக்கியலட்சுமி அவர்களே, இந்த மாநில பணியின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு இக்பால் அவர்களே, செயலாளர் திரு மனோகரன் அவர்களே மற்றும் இணை செயலாளர் பொருளாளர் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாணவர்கள் இங்கே உரையாற்றியதும் அல்லாது அவருடைய இளைஞர்களையும் இங்கே அழைத்து பேச வைத்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பது என்பது மடக்க இயலாத ஒரு ஒன்று. பல பேர் அதை உணர்வுபூர்வமாக இங்கே வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் பள்ளியில் நடந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உங்கள் பள்ளியின் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய பழைய நினைவுகளை தட்டி எழுப்பும் என்பதில் எந்த சந்தேகமும் என்று நினைக்கின்றேன். முதலாண்டு விழா இங்கே நடைபெற்றதாகவும் ஏறக்குறைய நிறைய பழைய மாணவர்கள் ஏறக்குறைய 600 பேருக்கு மேல் கலந்து கொண்டார்கள் என்றும் இன்றும் அதை நினைவு கூறுகின்றனர். அந்த நிகழ்ச்சி ஏறக்குறைய பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி. ஏறக்குறைய அந்த பள்ளியில் முன்னேறி முன்னாள் மாணவர்கள் அனைவருமே இப்பொழுது ஓய்வு பெற்று ஏறக்குறைய 60-65 வயதை தாண்டியவர்களாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த ஓய்வு காலம்தான் உங்கள் வாழ்க்கைக்கான ஆரம்ப காலம். ஏன்னா இவ்வளவு நாள் எல்லாமே உங்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய நல்வாழ்வுக்கு படிப்புக்கு திருமணத்துக்காக நீங்கள் உழைத்திருப்பீர்கள். அப்பொழுது உங்களை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டுக் கொள்வதற்கு நேரமே இருக்காது. இல்லை பிளஸ் டூ முடிச்சுட்டா அடுத்து சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், அதை எப்படி சம்பாதிக்கணும், அப்படிதான் போகும். சொன்ன வயசுக்குள்ள வந்தாச்சு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்கு ஓடி உழைக்கணும், இப்படியே காலம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் பிள்ளைங்க என்ன செட்டில் ஆகிக்கிறாங்க. இப்பதான் உங்களுடைய வாழ்வதற்கான நேரமே இதுதான். அதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு வாழ்வதற்கு இந்த மாதிரி குறைவான உணவு, முடிந்த அளவுக்கு உடற்பயிற்சி, அதெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. நிறைய மீல்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அப்புறம் இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. 60 வயசுக்கு மேலே என்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு? இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது தவிர்த்தாலே இந்த மாதிரி நாங்கள் ஸ்ரீ கல்ச்சரல் அகாடமி டீமில் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இதை ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணி அரேஞ்ச் பண்ணது வந்து ஐப்ரா மேம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த பர்ஃபார்மன்ஸ் we have for you. And before us we have Pranavaya. परिपालय
कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणांबुरासी
மிக மிக அருமை. நமக்கு இந்த மண்டபத்தை ஃப்ரீயா கொடுத்து சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த பொன்னாடை பற்றி அவர் தரும் நம்முடன் படித்த தோழி சுப்பலட்சுமி அவர்கள். மகாஜனப்பட்டி மாணவர்களுக்கு மலர் நினைவுகளை பகிர்ந்திட மண்டபம் கொண்ட சுப்புலட்சுமி என்று பெயர் கொண்ட சுகந்த மலரே வெள்ளிக்கிரியில் கரம் பிடித்த வேண்டியே ராஜ்குமார் சுரேஷ்குமார் என்ற ஆண் அறிவாக்கள் அரியணைக்காக ராஜமாதாவாக அரியணைக்கு அமர்ந்து ஆட்சி செய்யும் வம்சவாகினியே ஆரம்
வரிசையில் அந்த வரிசை எங்களுக்கு மண்டபம் கொடுத்த வகையில் எட்டாம் உள்ளாக உயர்ந்திருக்கின்றாய். ஒரு குடும்பம் ஆண்போல் தலைவர் அறுபோல் வேரூன்றி மூங்கை போல் கிடைக்கிட்டு வாழை வாழையாக வாழட்டும் பல்லாண்டு இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாத ஈன்ற குணமுடைய படைத்தவரை ஈஸ்வரியே நீ வாழ்க. வாழ்த்துக்கள். உனக்கு சுகுலி. நன்றி. உடன் பிறந்த சுந்தரி, உடன் பிறந்த சாதி, நம்முடன் படித்த சுந்தரி அவர்கள் மகள் அனிதாவை மஞ்சு வாசனி அவர்கள் வந்து பொன்னாடை பற்றி கவனிக்குமாறு கேட்கிறது. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. மகள் அனிதா. இந்த பரதநாட்டிய புரோகிராம அமைந்து கொடுத்தது இந்த அனிதா இவங்க தான். இவங்க நம்மளுக்கு பேருதவியை கொடுத்து எல்லா ஃபங்க்ஷன் வேணும் ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக செய்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் அதே மாதிரி வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்ததுல வந்து இலவசமாக பெட்ஷீட் எல்லாம் வாங்கி கொடுத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து ரொம்ப ஏழ்மையாக ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பும் அவர் கொடுத்து எல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி நன்றி நன்றி. திரு இப்ராஹிம் அவர்கள் நமது இந்த சங்கத்தை நடத்துறதுக்கு வேணுங்கிற பேருதவியெல்லாம் செஞ்சு அதுக்கு உண்டானதெல்லாம் நமக்கு அனுப்பி கொடுத்து நல்லபடியாக நடத்திட்டு ஒவ்வொரு வருடமும் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 4 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். 4 வருஷமாவும் அவர் கரெக்டாக இது நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபாபதி கூப்பிட்டுருப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க. கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்கிறாங்க. 4 வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்காரு. அவரை கூப்பிடாம இது என்னப்போ ஒரு ஃபங்க்ஷனா இது அப்படின்னு சொல்றாங்க. திரு மனோகரன் செயலாளர் அவர்களே மேடைக்கு வருவார். நானே வசந்தி ராஜம்பா வசந்தி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நன்றி நன்றி நன்றி. இந்த லிவிங் இன் பீஸ், அதாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத பற்றி ஒரு ப்ரோக்ராமு. நான் ஒரு 20 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். சார் 3 hours ப்ரோக்ராம். ஆனால் இப்போ டைம் இல்லாததுனால நான் அதை ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்க. ஆமாம், ரொம்ப ஷார்ட் பண்ணி தம்பி. நம்மலாம் இப்போ கூடியிருக்கோம், இப்போ சந்தோஷமாக இருக்கோம். அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் உண்மையிலேயே லைஃப்பில் 365 நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா? இல்லை. மன நிம்மதியோடு இருக்கிறோமா? இல்லை. ஆனால் என்னோட இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா நான் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் இந்த சிட்டைப்பாளையம் வெற்றி அதாவது பவானி சாகர் போகிற வழியில் சிறுமலை நடந்த ஒரு சின்ன கிராமம் சிட்டைப்பாளையம் ஒரு கிராமம் அங்கே தான் நான் போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டைம் நான் படிக்கிற காலத்தில் 8வது வரைக்கும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு நாள் நிகழ்வு மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஆஃபீஸுக்கு போகிறது பேசியிருக்காரு அந்த டைத்தில் உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த செகண்ட் அப்படின்னு ஒரு சார் கொஞ்சம் அமைதியாக நீங்கள் கேட்கலாம், சத்தம் இங்கே கேட்குது. அப்புறம் சொல்லிட்டு வாங்கி வந்து ஒரு நறுக்கு ஒரு வார்த்தையை பேசியிருக்கோம். உடனே அவங்களுக்கு அந்த காயம் இருக்குல்ல, அந்த காரணத்தை திட்டிட்டீங்க. நார்மலாக இருந்தால் நல்லா கொண்டு வருவாங்க, அதை திட்டிட்டீங்க. நல்லா கொண்டு அப்படியே கொண்டு வருத்தம் இல்லைங்க. சரி, அந்த வருத்தம் முடிஞ்சது, சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இட்லியை பிச்சு இந்த சட்னியை சொந்த அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக யாருமே இதெல்லாம் நமக்கு இல்லை எல்லாருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அதிகார பதவியில் இருந்தாலும் சரி, அந்த புகழின் உச்சியில் இருக்கிறவங்களும் சரி, இந்த இன்பத்துக்கு பற்றி அவங்களே இருக்க போகணும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட ஆழம் மாறிடுவீங்க. இப்போ நீங்கள் எடுத்தோம்னா சொல்றீங்களா, நான் வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை மாறி நீங்கள் ரியாக்டே பண்ண மாட்டீங்க. எல்லா எல்லாத்துக்கும் பசி எடுக்கும், கண்டிப்பா சாப்பிட்டாகணும். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் பொறுத்துங்க, ஒரே ஒரு டான்ஸு.
நன்றி நன்றி, ரொம்ப சூப்பர். வருஷம் ஆன மாதிரி கூட சேர்த்து எல்லாரும் ஆடி இருக்காரு.
என் மதிய வணக்கத்தை முடிக்க சரி, நம்ம அப்புறமா ஃபீட்பேக் பேசுறதை சொல்லியிருக்காங்க. நான் அப்போ பேசுறத ரொம்ப பேசுறவங்க எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க கொஞ்சம் போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வேலை இருக்கிறாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க யாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, அதுக்காக நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீ கல்ச்சுரல் அகாடமி அப்படிங்கிறது நம்ம காட்டூரில் இருக்குங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் எல்லாருக்கும் தரேன். அவங்க கொஞ்சம் அவசரமாக வெளியே கிளம்பிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு நாட் ஓன்லி இன் காட்டூர் பட் ஆல்சோ ஷீ இஸ் ரன்னிங் 2 more classes. இது எல்லாமே இன்னும் 2 ராம்நகரில் பிஎம்இல இன்னும் 2 டான்ஸ் ஸ்கூல் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டு கிளாசிக்கல் டான்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட் 23 years, 23 வயசு பொண்ணு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு முகஸ்துதிக்காகவோ ஒரு ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த மாணிக்கத்தை பெற்றாய் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து ஒரு நம்ம கைத்தட்ட கரையாத்தி கொடுக்கணும். மீண்டும் சொல்லுங்க. நல்லா வளர்ந்து உலகத்துக்கு சமுதாயத்துக்கு நல்ல கலை நல்ல டான்ஸ் கிருஷ்ணா நட்சத்திரா மோகிதா தேவலட்சுமி பிரகதி ஒன்று பிரியதர்ஷினி சக்தி ஸ்ரீநிதி எல்லாம் என்ன பெருசாகி நல்லா பெரிய பரதநாட்டியம் நாட்டிய பேரோட கமெண்ட் சொல்லுங்க கொஞ்சம் பேசுறேன் கொஞ்சம் பேசுறேன். இந்த நடன நிகழ்ச்சியை நம்ம குரூப்ல போட்டு கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலா இருந்த சுந்தரியோட பொண்ணு அனிதாவுக்கு இந்த பரிசை நம்ம இந்த குரூப் ஏற்படுத்தி இது வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மாதிரி செஞ்சுருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ல வரேன். இதில் நம்ம வந்து சிறுக சிறுக சேமித்து அன்பளிப்பாக கொடுத்த அமௌண்ட்டை வந்து சிறுக சிறுக சேமித்து அமௌண்ட் வந்து ஒரு 1.5 லட்சம் இருக்குது. அக்டோபரில் வந்து இன்னும் மெச்சூர் ஆகும். நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ள இடத்துல வந்து இந்த அமௌண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா பயன்படுத்த
சந்தோஷத்துக்காக வேண்டி நான் இப்போ சொல்லிட்டேன். இது தன்னார்வலர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இது வேணால் செய்யலாம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தொடர்ந்து செய்யணும் உறுதி. வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் 71, 72 மகாநகர ஸ்கூல். எங்களுடன் ஒரு 10-15 பேர் நம்ம ரமரான் இருக்கிறோம். இந்த ஒரு அருமையான கூட்டு முயற்சியாக மாணவர் தலைவர் செயலாளர் இவங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் சந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த குழுவுக்கு நன்றான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நகர்ந்து கொண்டே இருக்கும் வரைதான் ஆடும் வரை ஆட்டம், ஓடும் வரை ஓட்டம் என்பது போலதான் நமது வாழ்க்கை. யாருக்கும் கொடுத்தார் நம்ம மெட்ரோ ஸ்கூலுக்கு. அவர் கேட்டார், பிறப்பு தெரியும், இறப்பு தெரியாது. இந்த 2 டேட்டும் ஃபைனலைஸ். பிறக்கும் போது இறப்பு முடிவாய் வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதை சொல்றதில்லை. சாகும் போது சொல்லணும்னு நினைக்கிறது சொல்ல முடியவில்லை. அதனால இருக்கும் போது மனம் விட்டு பேசுவோம். காலையில் மாநிலை தொடங்கி வச்சாரு, இப்போ நான் பேசுறேன். மாநிலை தொடங்கி வாய்ப்பு நன்றி எடுத்து விடைபெறுகிறேன். கிட்ட கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வேலை முடிக்கணும். அதை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 73, 74 வயசு ஆரம்பிச்சது அப்படியே இருக்கணும். நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். யார் தலைவர்கள் யாரும் மாற்ற வேண்டாங்க. இது எங்கள் எல்லாருடைய கருத்தும் கூட. தலைவர் பாக்கியலட்சுமி நிலையே இருக்கட்டும். ஆதரவு அதிகமாகவே தெரியுது. மனோகரன் ஆதரவு அதிகமாக இருக்கிறதுனால தலைவர் இருப்பால் ஆதரவு அதிகமாக இருக்கலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மகளிர் ஸ்கூல் மூலமா இங்க வந்திருக்கோம். இது வருஷத்துக்கு ரொம்ப நடக்கிறதுனால இது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது ரொம்ப மகிழ்வான தருணம் அது. நாங்க சென்னையில இருந்தே வந்து இதுக்காக வந்து கலந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இதை ஏற்பாடு பண்ணது ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதை ஸ்கூல்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றது நல்லா வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து அந்த பழைய நினைவுகள் அந்த எல்லாம் வளரும் நினைவுகள் மாதிரி ரொம்பவே என்ஜாய் பண்றோம் நாங்க. 40 வருஷம் வச்சுக்கேன் எல்லாம் பண்ணலாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த 4 வருஷம் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மலரும் நினைவுகளா இருக்கு. இது எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு முக்கிய பொறுப்பெடுத்துக்கிற மனோரன் மீட் பண்ணும்போது எல்லாருமே நல்லா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதாவது எல்லாரும் வீட்டுகளையும் விசேஷங்கள் என்ன நடந்தாலும் நாங்க அந்த பழைய பள்ளி பருவங்களை எல்லாம் ஒரு நிகழ்வுகளை மறுபடியும் நினைவுபடுத்தி அந்த சந்தோஷங்கள் வந்து வாழ்நாள் முழுதும் எங்களுக்கு இந்த ஒரு நாள் நினைவுகள் வந்து இந்த ஒரு வருஷம் பூரா எங்களுக்கு இருக்கும். இது வந்து 6 வருஷமா இந்த சந்திப்பு. இந்த வருஷம் வந்து இது 51வது வருஷம் நாங்க மறுபடியும் மீட் பண்றோம். இந்த நிகழ்வு வந்து எங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி இன்றைய மாணவர்களுக்கு வந்து அதாவது ஒருவருடைய பர்த்டே ஒரு திருமண நாள்கள் எல்லாமே நாங்க எங்களுக்குள்ளார ஒரு வாட்ஸ்அப்ல பகிர்ந்துக்கிறது போது ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து ஒரு ரிலேட்டிவ்களுடைய ஒரு சந்தோஷங்களை விட இது எங்களுக்கு மன நிறைவா இருக்குது. ஃபங்க்ஷனை ஏற்படுத்திய எங்க முன்னாள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருடைய அட்ரஸையும் எங்களுக்கு ஏஜ் எல்லாம் 60க்கு மேல ஆச்சு. இந்த இதுலயும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் கொடுக்குது. இந்த பழைய சின்ன ஒரு அந்த ஸ்கூல்ல இருந்தப்போ இருந்த ஒரு அதை வந்து நினைவுபடுத்திட்டு எங்க வயசையே நாங்க இன்னைக்கு மறந்துட்டோம். அந்த அளவுக்கு இதே மாதிரி இன்றைய மாணவர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எவ்வளவோ இருக்கு. அதாவது எங்க ஸ்கூல் வந்து மகாஜனம் அப்படிங்கிற போது அது மாதிரி இந்த 3 ஒரு எந்த ஒரு ஒரு இத மாதிரி இல்லாம ஜனங்கள் எல்லா ஒரு சர்வ மதமா இருந்து எல்லாரும் சந்தோஷப்படுத்துக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி எங்களுடைய எல்லாருடைய இதுக்கு ஏற்படுத்தி கொடுத்திய உழைத்த சகோதர சகோதரிகள் மாதிரிதான் நாங்க நினைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாருமே அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நிகழ்வு வந்து தொடங்கணும். எப்பவுமே தொடர்ந்து வெளியூர்ல இருந்து உள்ளூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை தொடர்ச்சியா நடத்த அந்த கடவுள் வந்து உறுதுணையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 73, 74 பேட்ச் தோழர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இப்ப இந்த விழா நடக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை நாங்க 7 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். இடையில கொரோனா டைம்ங்கிறதுனால அப்ப நாங்க விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாள் வந்து எங்க லைஃப்ல ஒரு மறக்காத நாளா இருக்கு. எங்க தோழர் தோழிகளெல்லாம் நாங்க சந்திச்சுக்கிறோம். ஒரு சொந்தத்துக்குள்ள ஒரு போனோம்னா அவங்க அதான் இது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது எங்களுக்குள்ள அப்படி இல்லை. நாங்க வந்து சொன்ன மாதிரி MJHSங்கிறது ஒரு மகாஜன ஸ்கூலு. அதுல எல்லாருமே நாங்க ஒரு குரூப்பா அந்த மாதிரி இருக்கிறோம். இதை நடத்தி ஆரம்பிச்ச எல்லா என் தலைவர் தலைவிகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு வந்து இது வந்து இதை பார்த்துட்டு ஜூனியர்கள் எல்லாமே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி எல்லாருமே இதுல ஜாயின் பண்றாங்க. பசங்க பிள்ளைய கூட இவ்வளவுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்களை ஒரு இது மாதிரி சொல்றாங்க. உழைத்த சகோதர தோழர் தோழிகளுக்கு அனைவருக்கும் ரொம்ப ஆரம்பிச்சு கொடுத்த மனம் பாக்கியலட்சுமி தோழி என்னுடைய தோழி. அது அவங்க ரிட்டையர்ட் தாசில்தாரா இருக்காங்க. அவங்க மூலியமா தான் எங்களை இத்தனை பேர்த்தையும் கலெக்ட் பண்ணி எங்களை சேர்க்கிறதே ஒரு பெரிய இது. நாங்க இன்னைக்கு 180 பேர் இங்க இருக்கிறோம்னா அவங்களோட உழைப்பு தான் இது.
எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இங்க அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியாம ரொம்ப இன்னைக்கு ஜாலியா இருக்கும். எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில நான் வந்து 9th நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி எல்லாம் போய் எத்தனையோ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனா இப்ப இடையில எனக்கு வந்து எங்க அம்மா இறந்து, எங்க வீட்டுக்காரர் இறந்து, நான் கீழே விழுந்ததுக்கு எல்லாமே என்னுடைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளவு உதவியும் நல்லதும் செஞ்சிருக்காங்க. அதை வந்து நான் சிலர் சொல்லலாம், சிலர் சொல்ல முடியாது. அது எல்லாமே நான் இப்ப சொல்லிக்க விரும்புறேன். சமூக சேவைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. மீட் பண்றது வந்து மிகவும் சந்தோஷம். இப்ப வந்து இவங்க எங்க எத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன எங்கனால என்ன முடியுமோ அதை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே மேலும் மேலும் பண்ணணும். எங்களுக்கு இன்னும் வயசு கூடிட்டு போகுதோ வழியா எங்களுக்கு அது தெரியல. ஆனா நாங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல் பிள்ளைகளாட்டவே தான் இருக்கோம். பத்து சொன்ன மாதிரி எங்களுக்கு எப்படி சொல்றது, நினைவுகள் மறக்க முடியாது. அந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டது, ஓடி குடிச்சு விளையாடுறது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நினைவுகளுக்கு கொண்டு வந்து இந்த ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் அதுதான் எங்க வாழ்க்கையே இளமை திரும்பிடுச்சு. கீழே விழுந்து எனக்கு காலோட ஆபரேஷன் பண்றேன்னு சொன்ன உடனே எனக்கு எத்தனையோ என்னுடைய நண்பர் தோழிகள் எல்லாமே நான் இருக்க உனக்கு சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. இன்னைக்கு நான் என் காலில் நான் நிக்கிறேன். நான் வந்து ஒரு மெஸ் மாதிரி நடத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு எத்தனையோ பேர் எல்லாம் எனக்கு தெரிஞ்சும் தெரியாம எல்லாம் ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு என் காலில் நான் நிக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு எல்லாமே எங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது வந்து இது எப்படி சொல்றது, நாங்க வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பர்த்டேவும் ஞாபகமா வயசு நமக்கு தெரியுது இல்ல, எல்லாரும் எப்ப போடுவாங்க, யார் போடுவாங்க, இவங்க போட்டாங்களா நினைக்கிறாங்க. வேலையை செல்லவே எடுத்து பாத்துட்டு இருப்போம். இவங்க போட்டாங்க, அவங்க போட்டாங்கன்ட்டு. அப்புறம் நைட் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுவோம். அதாவது நாங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்கூல் பிள்ளைங்க பசங்களாவா இங்க இருக்கோம். அது வந்து பேரம்பேத்தி எடுத்தாச்சு. பாக்கியலட்சுமி எனக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்கிட்ட தான் எல்லாமே பகிர்ந்துக்குவேன். இன்னைக்கு எனக்கு முகம் தெரியாம கூட எனக்கு எங்கெங்கயோ ஊர்ல இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் ஒரு மாசம் நிகழ்வு கண்டிப்பா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். நல்ல முறையில நடக்கணும். நான் வந்து இன்னைக்கு என்ன பண்றேன், இன்னைக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அது என்ன சொல்றேன், எங்க குரூப் ஒரு உதாரணமா எல்லாருமே நாளைக்கு நான் பாக்குற எல்லாருமே மாணவ மாணவிகள் எல்லாருமே இந்த மாதிரி ஒற்றுமையா இருந்து நல்லா செய்யணுங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க பேத்தி வந்து ஜெர்மன்ல இருக்கா. அவ ரொம்ப என்கரேஜ் பண்ணுவான். இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்றீங்களே, கண்டிப்பா போங்க, போயிட்டு வாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவா. எனக்கு இது எப்படி சொல்றேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, நன்றி.